நாளைக்கு காசி போறேன், காசி தமிழ் சங்கமம், கும்பமேளா போறேன். போயிட்டு கோயம்புத்தூர்ல அமித்ஷாஜி வர்றாங்க. நான் சென்னைக்கு எப்ப போறனோ, அடுத்த வாரம் போக இருக்கிறேன். சென்னைக்கு எப்ப போறனோ, அண்ணா சாலையில எங்க வரணும் திமுக காரன் நாளையும் தேதியும் இடத்தையும் குறிக்கட்டும். அண்ணா சாலைனா பொத்தம்புதுவா எங்க, நீ இடத்த முடிவு பண்ணு. அண்ணா சாலைக்கு நான் வர்றேன், இடத்த குறிப்பிட. அண்ணா சாலைக்கு இங்க வாங்க, அண்ணா சாலைக்கு இங்க வாங்க. நான் தனியாளா வரேன். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் யாரும் என் கூட வர மாட்டாங்க. தனியாளா ஒத்தாளா வரேன். நீ மொத்த படையும் திமுக படையும் மொத்த போலீஸ் போர்ஸ் வச்சு நீ தடுத்து நிறுத்தி பாரு. நேற்று நான் சொன்னதிலிருந்து எப்பொழுதும் பின்வாங்க போவது இல்லை. நான் நேற்று சொன்னேன், கெட் அவுட் மோடி அப்படிங்கிற வார்த்தையை தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேடையில் பயன்படுத்தினார். அவர் வாயிலிருந்து அவர் வரட்டும். இன்னைக்கு சமூக வலைதளத்தில் பார்க்கிறேன், ஒரு பக்கம் கெட் அவுட் மோடின்னு ஒரு குரூப், இன்னொரு பக்கம் பால்டாயில் பாபுன்னு ஒரு குரூப். 2 பேரும் சமூக வலைதளத்தில் கருத்து பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு காலையில் இன்னைக்கு முழுசுமா திமுக ஐடிவிங்க எல்லாம் சேர்ந்து நீங்க முக்கி இன்னைக்கு முழு ராத்திரி உட்கார்ந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போடுங்களோ போடுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய ட்விட்டர்ல சரியா 6 மணிக்கு காலையில கெட் அவுட் ஸ்டாலின் நான் ட்வீட் போடுறேன். எவ்வளவு ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கலாம். நான் சவால் விடுறேன், மொத்த திமுக ஐடிவிங்க்கு சவால் விடுறேன். உனக்கு 24 மணி நேரம் நான் டைம் கொடுத்துட்டேன். நேற்று நைட் நீ ஆரம்பிச்ச, நாளைக்கு காலையில 6 மணி வரைக்கும் உனக்கு டைம் கொடுக்குறேன். அரசு இயந்திரம் எல்லாத்தையும் பயன்படுத்தி கெட் அவுட் மோடின்னு எவ்வளவு ட்வீட் போட முடியுமோ போட்டுக்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். என்னுடைய முகநூல்ல இருந்து கெட் அவுட் ஸ்டாலின், தமிழ்நாட்டிலிருந்து ஸ்டாலின் வெளியே போ, ஆட்சி செய்ய தெரியல, சட்டம் ஒழுங்க பாதுகாக்க முடியல, எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்ல, தரமான எந்த ஒரு வசதியும் இல்ல, அதனால ஸ்டாலின் அவர்களே நீங்களும் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுங்கன்னு நாளைக்கு காலையில 6 மணிக்கு என்னுடைய முகநூல்ல கெட் அவுட் ஸ்டாலின் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நீங்க எவ்வளவு ட்வீட் போட்டீங்களோ மொத்தமா குறிப்பெடுத்து கணக்கெடுத்து எழுதி வச்சுக்கங்க. நாளைக்கு 6 மணியிலிருந்து பிஜேபியினுடைய காலம். நாங்க எவ்வளவு போடுறோம் குறிப்பெடுத்து கணக்கு பாடு. நீ போடுற ட்வீட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் பொதுமக்கள் போடுற ட்வீட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. நாளானைக்கு காலையில் இந்த பஞ்சாயத்தை முடிவு கொண்டு வரலாம். இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு கொடுத்துட்டேன், திமுக காரங்களுக்கு கொடுத்தாச்சு, எவ்வளவு வேணுமோ போட்டுக்க. நாளைக்கு எங்களோட நாள் காலையில 6 மணிக்கு நான் ஆரம்பிக்கிறேன். கெட் அவுட் ஸ்டாலின், நீ முழு இந்தியாவும் சேர்ந்து எங்களை விட அதிகமா நீ ட்வீட் போட்டு காமிச்சு சவால் விடுறேன். ஏன்னா நம்முடைய அரசியல் இப்படித்தாங்க இருக்கும், யாரையும் பயந்தலாம் இல்ல. அதே போல அண்ணன் கேட்ட கேள்வி, அண்ணா நகர் 26ஆம் தேதிக்கு மேல திரும்ப தமிழ்நாட்டில் இருக்கேன். கும்பமேளா போயிட்டு வந்து நேரத்தை இடத்தை அண்ணா சாலையில இங்க வந்து காட்டுன்னு சொல்லு. 19 அண்ணா சாலையில நான் வர முடியும், வர்றேன், இடத்த சொல்லு, ஒரே ஆள் வர்றேன், எல்லாம் தடுத்து நிறுத்து. அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அவருடைய பாணியில தான் இனி பதில். மரியாதை கொடுத்தா மரியாதை இல்லை என்றால் என்னுடைய வாயிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் சம்பந்தப்பட்டமாக வரக்கூடிய வார்த்தையில மரியாதை இருக்காது. தமிழகத்திலிருந்து போன விளையாட்டு கூட ட்ரெயின்ல இடவசதி இல்லாம அவர்களை வெளியேற்றப்பட்டதா உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவர்களுக்கு விமானத்து மூலியமா மாற்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. அண்ணே, கும்பமேளாக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை மொத்தமா 8.5 கோடி. அதை விட 9 மடங்கு கும்பமேளாக்கு வந்துட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு கும்பமேளாவுக்கு வந்திருக்கக்கூடிய மக்கள் மட்டுமே 70 கோடியை தாண்டி இருக்கு. இந்தியாவுடைய மக்கள் தொகை 144 கோடி. நானும் இன்னும் 2 நாட்கள்ல செல்ல இருக்கிறாங்க. இவங்க சென்னையில நடத்துற ஒரு ஏர் ஷோ துப்பு இல்லாம நடத்த தெரியாதவங்க, 10,000 பேர் சேர்ந்த அந்த இடத்தை நடத்த தெரியாத திராவிட முன்னேற்ற கழகம் 70 கோடி பேர் சேரக்கூடிய கும்பமேளாவை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி ஐயா முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அவர்கள் நடத்தி காட்டிட்டு இருக்கிறாங்க. அதனால இப்படியே நீங்க பேசிட்டு தெரியுங்க. தமிழ்நாட்டு மக்கள் தொகையை விட 9 மடங்கு, ஒரு மாநிலத்தை விட 9 மடங்கு மக்கள் ஒரு இடத்துல சேர்றாங்க. அதை அங்கே ஒரு முதலமைச்சர் நிர்வாகம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றார். இப்படியே பேசுங்க, 70 கோடி பேர் ஒரு இடத்துக்கு போகும் பொழுது ட்ரெயின்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. அத்தனை பேர்த்துக்கு உலகத்தினுடைய சரித்திரத்துல எங்கேயும் 70 கோடி பேர் உலகத்தினுடைய சரித்திரத்துல சேர்ந்ததில்லை. மெக்கா சவுதி அரேபியா 2 கோடி, திருப்பதி ஒரு வருஷம் ஃபுல்லா 3 கோடி, ஒரு வருஷம் ஃபுல்லா திருப்பதி 3 கோடிங்க. ஒரு இடத்துல ஒரு மாசத்துல 70 கோடி பேர்னா சாதாரண நம்பரா? அதனால இப்படியே பொய்யை சொல்லி
உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசிக்கிட்டு இருக்கட்டும். மக்களுக்கு உண்மை தெரியும், அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றார். காவல்துறை அதிகாரிகள் பணியாற்றிருக்கீங்க, விருப்பம் கொடுத்துருக்கீங்க. ஆனா தமிழ்நாட்டுல குட்காவும் கஞ்சாவும் தாராளமயமா கிடைக்கும் சொல்றாங்க. ஆமாங்க ஐயா. ஆனா வர்றது புறாமே கர்நாடக மாநிலம் வரும்னு சொல்றாங்க. இதை தடுக்கிறதுக்கு முன்னாள் கர்நாடகா போலீஸ் அதிகாரியா நீங்க அட்வைஸ் பண்ண போறீங்க தமிழக போலீஸ்? தமிழ்நாட்டில் பிஜேபி சிஎம் வரணுங்கண்ணா, ஒரே வார்த்தை தான். அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி 2026 தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி 2026 ஆட்சிக்கு வரும். ஒரே வாய்ப்பா தான். நான் பத்திரிகையில் 1008 சொல்லலாம். நாங்கள் வந்தால் மட்டும்தான் இதற்கு விமோசனம். கஞ்சா குட்கா என்னென்ன இருக்கோ இரும்பு கரத்தை கொண்டு அடக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. அதற்கு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, நம்புறேன்.